பெரும்பாலான மக்கள் ஆதியாகமம் 5 தவிர்த்து விடுகிறார்கள். அது வெறும் பெயர்களின் பட்டியல் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது வேதத்தின் ஒரு மகத்தான வெளிப்பாடு. மீட்பின் திட்ட வரைபடமே அதுதான். இது ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை, கிறிஸ்து வரை மற்றும் உங்களுக்கும் வாக்குறுதியை கொண்டு செல்லும் ஒரு அமைதியான பதிவு. இது வம்சாவளியின் மூலம் வரும் பலம். அந்த பட்டியலில் ஒரு வசனம் மின்னலை போல பிரகாசிக்கிறது. ஏனோக்கு தேவனோடு உண்மையுடன் நடந்தார், பின்பு அவர் காணப்படவில்லை, ஏனென்றால் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு எந்த பேரரசுகளையும் கட்டவில்லை, எந்த படைகளுக்கும் கட்டளையிடவில்லை, எந்த நினைவு சின்னங்களையும் விட்டு செல்லவில்லை. அவர் வெறுமனே தேவனோடு நடந்தார். அதுவே பரலோகம் வீட்டிற்கு வா என்று சொல்ல போதுமானதாக இருந்தது. இது நம்மை எதிர்கொள்கிறது. ஐக்கியமா அல்லது செயலாற்றலா? ஏனோக்கின் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. போராட்டம் அல்ல, சாதனை அல்ல, சீரமைப்பு. அவர் தேவனுடைய தயவில் வாழ்ந்தார். மரணம் கூட தடுக்க முடியாத அளவுக்கு முழுமையான நெருக்கம். பிறகு அவன் மரித்தான் என்று அத்தியாயத்தில் ஒரு மனிதன் அந்த வழக்கத்தை முறியடிக்கிறான். பிறப்பு இல்லாமல் பிறந்த ஆதாம் முதல் மரணம் இல்லாமல் சென்ற ஏனோக்கு வரை ஆதாமிற்குள் ஜீவனை ஊதிய தேவன் இப்பொழுது ஏனோக்குடன் நடக்கிறார். ஆதியாகமம் 5 என்பது வெறும் வம்சாவளி அல்ல, அது ஒரு கட்டிடக்கலை. ஒவ்வொரு தலைமுறையும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருந்தது என்பதை நிரூபிக்கும் ஒரு தெய்வீக வடிவமைப்பு. ஒவ்வொரு இதய துடிப்பு கிறிஸ்துவை நோக்கி ஒரு படி. ரட்சிப்பு திட்டமிட்டே செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரம். இன்று அந்த வடிவமைப்பு உங்கள் மூலமாய் தொடர்கிறது. நீங்கள் வெறுமனே வாழ்ந்திருக்க போகிறீர்களா அல்லது தேவனோடு நடக்கப் போகிறீர்களா? செல்வாக்கை விட நெருக்கம் சிறந்தது என்று ஏனோக்கு கற்பிக்கிறார். செயலாற்றலை விட ஐக்கியம் சிறந்தது. அவருக்காக வேலை செய்வதை விட தேவனோடு நடப்பது சிறந்தது. உண்மையுடன் நடங்கள். உங்கள் வாழ்க்கை மரணத்தை விட வலிமையான ஒரு சாட்சியாக மாறும். தேவனுக்காக உழைப்பது மட்டுமல்லாமல் அவருடன் நடங்கள். ஏனெனில் அந்த நடையில் பலம், நோக்கம் மற்றும் நித்திய ஜீவன் இருக்கிறது.